இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். நாம் எதற்காக நாம் கவலைப்படுகிறோம், ஏன் கவலை நமக்கு வருகிறது அப்படின்றத குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். பயத்தினால, அவிசுவாசமான சூழ்நிலைகளினால நாம் பயப்படுகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பற்பல வேலைகளை செய்வதனால வருத்தம் அடைந்து கவலை கொள்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். உடைக்காக நம்ம கவலைப்படுகிறோம், உணவுக்காக நம்ம கவலைப்படுகிறோம் அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல எதனால நமக்கு அதிகமான கவலை வருகிறது அப்படின்னு இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். சரீர அளவோடு ஒரு முழத்தை நம்ம எப்படி கூட்ட முடியும்? சரீரத்துக்காக நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்தேயு 5:25 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம சரீரத்துக்காக நம்ம கவலைப்படுகிறோம். சரீரத்துக்காக எதற்கெல்லாம் நம்ம கவலைப்படுவோம்? ஐயோ, நான் கட்டையா காணப்படுகிறேன், நான் ரொம்ப ஹைட் ஆயிட்டேன், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், நான் ரொம்ப குண்டா இருக்கேன், நான் அழகாவே இல்லை, நான் அசிங்கமா இருக்கிறேன், என்னுடைய கை இப்படி இருக்கிறது, என்னுடைய விரல்கள் இப்படி காணப்படுகிறது, என்னுடைய அவயவங்கள் இப்படி காணப்படுகிறது எப்படி சொல்லி நம்முடைய சரீரத்துக்காக நம்ம கவலைப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஒரு இடத்துல போய் நின்னா ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்கிறது, நான் இந்த கூட்டத்துல போய் நிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படி கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீர அளவுல நீங்க ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? முடியாது. நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய சரீரத்தை குறித்து நம்மை காட்டிலும் அவர் அதிக அக்கறை உள்ளவராய் காணப்படுகிறாரு. நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களும் எப்படி செயல்படணும், என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறணும், நம்முடைய சரீரத்துல அந்தந்து உள்ள காரியங்கள் எல்லாம் அப்படி ஒரு மெஷினா நடைபெறும்படியாக ஆண்டவர் நம்ம எவ்வளவு அற்புதமா நம்மளை வடிவமைத்து நம்ம உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா நம்ம அதை குறித்து ஆண்டவரை நன்றி செலுத்தாதவர்களா? இல்லாத காரியங்களை குறித்து நான் அழகா இல்ல, நான் குண்டா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், என்னுடைய கண் பெரியதா இருக்குது, என் கண் சின்னதா இருக்கு, என் வாய் இப்படி இருக்கு, என் பல் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய மூக்கு இப்படி இருக்கிறது, ஒவ்வொரு அவயவங்களை குறித்து நாம் வருத்தப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, இதை குறித்து நீங்க உங்களுடைய சரீரத்துக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. சில நேரத்துல ஏதாவது ஒரு காரியங்கள் நம்முடைய ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி ஆயிட்டுனா நமக்கு தூக்கமே வராது, நமக்கு கவலை, நம்முடைய இதெல்லாம் தழும்பு பட்டுடுச்சு அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய கவலை. இது எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. அவர் இப்படிலாம் நான் அந்த கேர் அடையணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு மீட்பு இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறி இருக்க முடியாது. நம்முடைய சரீரத்துக்காக நம்ம கவலைப்படுவது ஆண்டவரை வேதனைக்குள்ளாக்குகிறதா காணப்படுகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனித்துவமாய் படைத்திருக்கிறாரு, தனித்துவமாய் நம்மளை படைச்சிருக்காரு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை கொடுத்திருக்காரு. அந்த நோக்கத்துக்குரியவர்களாய், அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாத்திரம் நம்ம வாழுகிறவர்களாய் இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களா காணப்படுவோம். அநேக நேரங்களில நம்முடைய சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவருடைய ஆலயம் தான் அவர் தங்கும் ஆலயமா நம்ம இருக்கிறோம். நம்ம அதை எப்படி வச்சிருக்கிறோம், நம்ம எப்படி அதை பாதுகாக்கிறோம், எப்படி பரிசுத்தமாய் நம்ம வச்சிருக்கோம். இவ்வளவு பாவமான காரியங்கள், எவ்வளவு அநீதியான காரியங்களை நம்ம சிந்திக்கிறோம். நம்ம சரீரத்தின் நிமித்தமாக, நம்ம சரீரத்தின் மூலமாக மற்றவர்களை எவ்வளவு வேதனைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்ம அதை குறித்தெல்லாம் நம்ம வருத்தப்படுகிறதோ கவலைப்படுகிறதோ கிடையாது. என்னுடைய தோற்றத்தை குறித்து, என்னுடைய சரீரத்தின் காரியங்களை குறித்து நான் அவ்வளவு கவலைப்படுறேன். ஆனா என் சரீரத்தின், என்னுடைய கைகளினால, என்னுடைய வாயினால நான் மற்றவங்களை துன்பப்படுத்துகிறேன், நான் மற்றவங்களை வேதனைக்குள்ளாக்குகிறேன் அப்படின்ற காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுகிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சரீரத்தை காட்டிலும் நீங்க ஆத்துமாவை நீங்க காத்துக்கொள்ளணும் அப்படின்றத சொல்றாரு. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல தானியேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். 8ஆம் வசனத்துல அவன் தன்னை ராஜ போஜனத்தினால தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவை மற்றவர்கள் எல்லாரும் அந்த ராஜபோஜனத்தை சாப்பிட்டாங்க. இவங்க ராஜபோஜனத்தை விலக்கி தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, தன்னுடைய சரீரம் கரைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தானியேல் அவனுடைய நண்பர்கள் அப்படி இருந்ததுனால மற்றவர்களை காட்டிலும் இவர்களுடைய முகக்கலை என்ன செய்து வேறுபட்டது. இவங்க பலசாலிகளா காணப்பட்டாங்க. இவங்க ஒரு வித்தியாசமானவர்களாய் காணப்பட்டாங்க. உயர்ந்த பதவிகளை ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை குறித்து நம்ம அதிகமாய் கவலைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? சரீரத்தை குறித்து கவலை
கவலைப்படுகிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய ஆத்துமத்தை குறித்து கவலைப்படுகிறவர்களாக காணப்படுகிறோமா? சரீரத்தின் நிமித்தமாக மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? அப்படி செய்வோமானால் ஆண்டவரை அதிகமாய் துக்கப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுவோம் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க, உங்களுடைய அவயவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல இருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்வாரு. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் கரெக்டா பெர்ஃபெக்டா செய்வாரு. நாம் அவருடைய பார்வையில அழகானவர்களும் விலையேறப்பெற்றவர்களுமா நம்ம காணப்படுகிறோம். ஒருவேளை மற்றவங்க நம்மளை குறித்து கேலி பண்ணலாம், இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கேலி பண்ணிக்கிறவர்களா காணப்படலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீங்க விலையேறப்பெற்றவர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. உங்களுடைய சரீரத்தை எந்த சூழ்நிலையிலும் கெடுத்து போடாதபடிக்கு, பாவமான காரியங்களை அதுல செய்யாதபடிக்கு, ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்திருப்போம் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய இரத்தத்துக்காக கெஞ்சும் போது, ஆண்டவரே எங்கள் சரீரத்தை உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோப்பா, எங்க சரீரத்தின் மூலமாக நீங்க மகிமைப்படும்படியாய் உம்முடைய ஆளுகை எங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இயேசப்பா நீங்க உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீங்க ஆண்டவரே இயேசப்பா உருவாக்கியிருக்கீங்க. உம்முடைய ஆண்டவரே சாயலாக எங்களை உருவாக்கியிருக்கீங்க. உம்முடைய ஆலயமாக எங்களை மாற்றிருக்கீங்க. ஆனா நாங்க அநேக நேரங்களில என்னுடைய சரீர அழகை குறித்து, என்னுடைய சரீர ஆண்டவரே தோற்றத்தை குறித்து நாங்க கவலைப்படுகிறவர்களாக நாங்க காணப்படுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்க எங்களை ஆண்டவரே ஒரு தனித்துவமாய் ஆண்டவரே இயேசப்பா ஒரு யூனிக்கா நீங்க எங்களை வணைந்து வச்சிருக்கீங்க, எங்களை ஆண்டவரே உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்றத உணர்ந்து கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே இந்த சரீரத்தின் மூலமாக, எங்கள் அவயவங்களின் மூலமாக நாங்கள் உண்மை துன்பப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி, மற்றவர்களை வேதனைப்படுத்தி பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த சரீரமாகி இந்த ஆலயத்துல நீங்க தங்குகிறதற்கு ஏற்ற விதமாய் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தானியேல் ஆண்டவரே சப்பா தன்னுடைய சரீரத்தை கரைப்படுத்தாதபடி காத்து கொண்டது போல நாங்களும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சரீரம் கரைப்படாதபடி ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால முடியாது, நீங்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நம்முடைய சமூகத்துல நாங்க வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்களில நீங்க மகிமைப்படுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க எங்களுக்கு ஆண்டவரே ஜெயித்து தாங்க. ஆண்டவரே நீர் பெருக, ஆண்டவரே நாங்கள் சிறுக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.